அன்பாக தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டெரட்டா சர்ஜரி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பட் பார்ப்போம் இன்றைக்கி என்ன எனர்ஜி வருது அப்படின்னு. கார்ட்ஸ் எல்லாம் வெளியில் கொட்டுது. இன்றைக்கி இந்த டெக்கு லைவாக தான் ஷஃபிள் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன வருதுன்னு. டெக் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 of Pentacles அண்ட் எம்பரர் வந்து இப்போ கிட்டத்தட்ட போண்டி நிலைமையில் இருக்கார். பட் 4 of Pentaclesலேருந்து கூடிய சீக்கிரம் இந்த மாஸ்குலின் வந்து அவங்க பவரை ரீகெயின் பண்ணுவாங்க. ஏன்னா எம்பரர் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த காதல் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த கனெக்ஷனில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷனோட எனர்ஜி என்னென்னு பார்த்துடலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், what is the energy of this connection for the collective? Collective oda energy and connection oda energy. Collective oda energy and connection oda energy, please. Please spirits. Stagnant energy. Storm. இந்த ஸ்டோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினை பேச விடாமல் பண்ணுறதுக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் பேலன்ஸ் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த காமிக் பீப்புளோட இன்டென்ஷன் தான். அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் லைஃப்பில் ஒரு ஸ்டோம் வார்னிங் இருக்குது. ஒரு பெரிய சூறாவளி வரப்போகுது, இல்லைன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட வந்து காதலை சொல்லிடக்கூடாது, இல்லைனா கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது. உங்களுக்குள்ள காதல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாஸ்குலின் வந்து புது வாழ்க்கையை பற்றியோ இல்லை நியூ ஜேர்னியை பற்றியோ உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சூறாவளி. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன் அண்ட் யாங் அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ், அப்ரிஷியேஷன் அண்ட் த சன் கார்ட். இதுக்கு மேலே நான் போகலை, ஏன்னா என்டையர் டெக்கும் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வருது. ஆனால் என்ன தான் இந்த காமிக் பீப்புள் ட்ரை பண்ணாலும் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது டெஸ்டின் கனெக்ஷன். நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்க நினச்சாலும் சரி, ஒரு பாதையை அடைச்சாங்க அப்படின்னா இன்னும் 4 பாதை ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் டோருக்கு போகிறதுக்கான வழியை அடைச்சாங்க அப்படின்னா சைடில் இன்னும் 10 டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கு ஸ்பிரிட்ஸ் பொறுப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேஷன். இந்த மாஸ்குலின் வந்து நீங்கள் தான் தேவதை மாதிரி அவங்களுக்கு, அவ்வளோதான். இது எத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ரீடிங்கில். ஸ்டில் இந்த மாஸ்குலின் வந்து உங்களை பார்க்குறது வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. தெரியாமல் வந்து வழி தப்பி போய் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு ஏஞ்சல் மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுதான் ப்ரெசன்ட் எனர்ஜி ஆஃப் த கனெக்ஷன். சப்போஸ் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்ககிட்ட பேச நிறுத்தியிருந்தாலோ, இல்லை கொஞ்சம் தயங்கி பேசினாலோ, இல்லை பேசுகிறதுக்கான டைம் கொஞ்சமாக இருந்தாலோ, இது வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அவங்க பிரச்சனையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பேர்டன் கொடுக்க வேண்டாம், உங்கள் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத இன்டென்ஷன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மாஸ்குலினுக்கு ஒரு அறிவு வரப்போகிறது, ஒரு தெளிவு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றின புரிதல் வரப்போகுது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். சூப்பர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், பேஜ் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 5 of Swords எனர்ஜி, 9 of Swords. வாவ், அதுதான் ஸ்டோம் வார்னிங். இந்த மாஸ்குலின் இப்போ இருக்கிறது 5 of Swords எனர்ஜியில் துரோகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாத வலி. இந்த துரோகத்தினால இந்த மாஸ்குலினுக்கு வந்து பொறுக்க முடியாத வலி. அதனால தான் இங்கே ஸ்டோம் வார்னிங். இது வந்து இந்த மாஸ்குலின் பர்சனல் லைஃப்பில் நடக்குது. மேபி ஃபேமிலிக்குள்ளே ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால வர பெயினாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பிளேஸில் இருக்க ட்ராமாவாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போது அட் ப்ரெசன்ட் இந்த மாஸ்குலின் இருக்கிறது, இல்லைனா இந்த மாஸ்குலின் லைஃப்பில் அடுத்தது வரப்போகிறது ஒரு பெயின். அந்த மாஸ்குலின் வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப அன்பேரபிளாக இருக்குது. இது எதனால் இந்த பெயின் ரொம்ப அன்பேரபிளாக இருக்குன்னா, அதாவது பொறுக்க முடியாத வலியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாஸ்குலினால் இப்போ வந்து இந்த காதலையும் கல்யாணத்தையும் பற்றி பேச முடியல, இந்த காதலை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியலங்கிறதான் வலியே தவிர இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஒரு வலி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ், 6 of Wands. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து இந்த சைக்கிள், அதாவது இந்த 5 of Wands க்ரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து வெற்றிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண போகிறாங்க.
இந்த காமிக் பீப்புள் எதுக்காக இது க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை இப்படி ஃபெமினன் எனர்ஜியை கொஞ்சம் அப்செட்டாக வைக்கிறது, இந்த 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் வைக்கிறது அதுக்காக தான். பட் இவங்க நினைக்கிறது இப்படி, ஆனால் நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் நீங்கள் பாட்டுக்கு லைம் லைட்டில் ஸ்பாட் லைட்டில் இப்போ ஒத்த காலில் டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஜாலியாக அது பார்த்திங்கன்னா மேகக்கூட்டத்துக்கு மேலே பறந்துட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப்பை ரொம்ப பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியாது பாவம். அதனால் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா இந்த 5 ஆஃப் வான்ஸ் க்ரியேட் பண்ண உடனே வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிடுவீங்க. இந்த மாஸ்குலினுக்கு இந்த பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாஸ்குலினை ஹர்ட் பண்ணுறது ஒரு விஷயம். மெயின் இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெமினன் அப்செட் பண்ணுறது, இல்லை ஃபெமினன் தான் டார்கெட். ஆனால் ஃபெமினன் டைரெக்டாக என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து யூர் அன்பாதட், அவ்வளோ நீங்கள் எதையும் கண்டுக்கிற மனநிலைமையில் என்னவோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அதனால் உங்களை வந்து எமோஷனல் ஃபுல்லாக இது பண்ணுறது, இந்த மாஸ்குலினை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த காமிக் என்ன சொல்கிறது, இந்த காமிக் அவ்வளோதான் தெரியும், ரொம்ப சிம்பிள். அப்புறம் இந்த மாஸ்குலின் வந்து கோழை, அதனால் தே கேன் ஈஸிலி மேனிப்புலேட், அதுதான் விஷயம். ஸோ அந்த கோழையை மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பழக்கம். அதனால் பழக்கப்பட்ட விஷயத்தை செய்கிறது ஈஸி. ஏமாந்து போகிறது, இந்த பெயின், இதெல்லாம் இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப பழகி போன விஷயம். ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து இங்கே நிற்க போகிறாங்களா, அப்படி இல்லை. இந்த மாஸ்குலின் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸை லைஃப்பில் கொண்டு வரதுக்கு தான். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் உங்கள் லைஃப்பில் வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாமல் விட்டாங்களோ அதெல்லாம் பண்ண போகிறாங்க. பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளேஃபுல் எனர்ஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி, எதையுமே வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு செய்கிறது. ஸோ இந்த எனர்ஜி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இது ரெண்டும் ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் உங்களோட பென்டக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படி ஒத்த காலில் நிற்கிறது அப்படின்னு ஸ்கேட் போட்டிருக்கீங்க. ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டுட்டு ஒரு சின்ன பிளேஸில் ஒரு ஃபாரஸ்ட்டில் நீங்கள் தனியாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறீங்க. இல்லைன்னா அதை பற்றி தான் உங்களோட அதுதான் இப்போ உங்களோட ஃபோக்கஸ். பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நியூ புது பக்கம் ஆரம்பிக்க போகுது, வாழ்க்கையோட புது பக்கம். ப்ளீஸ் ப்ளீஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், டெம்பரன்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். இதுதான் இப்போது வந்து நெக்ஸ்ட் இந்த எனர்ஜியிலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆஃப் கப்ஸ், டெம்பரன்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் இப்போ பிளானிங் மோடில் இருக்கீங்க. ஃபெமினன் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இங்கே 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் திரும்பவும் அதே ட்ராமா தான். ஸ்டக் எனர்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெசிஷன். இதனால தான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ். டெசிஷன் எடுக்கிறதுல இந்த மாஸ்குலின் 0. டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு உண்மையிலே 0 தான். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுக்க, இட்ஸ் ஜஸ்ட் லைக் எமோஷ்னல் ஃபூல், இல்லைனா லிட்ரலாக ஃபூல். இது எமோஷ்னல் ஃபூல் கூட சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த மாஸ்குலினுக்கு அப்படின்னா இந்த எனர்ஜிலேருந்து மாஸ்குலின் வந்து பாடம் கற்றுட்டு வெளியில் வரணும். அதாவது நம்ம நிறைய தடவை இதில் ரீடிங்கில் பார்த்துருக்கோம். ஒரு தடவை நம்மளை ஏமாத்துனாங்க யாராவது அப்படின்னா அவங்க முட்டாள். 2வது தடவை நம்ம ஏமாந்தோம் அப்படின்னா நாம் முட்டாள். 3வது தடவையும் ஏமாந்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன பேர் எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, பேர் வச்சுக்கலாம் நீங்களே. என்ஜாய். ஸோ இதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த மாஸ்குலின் வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. டெம்பரன்ஸ், பொறுமையாக இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து அவங்களுக்கு உங்களோட வேணும். செலப்ரேஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கிடையாது, கொஞ்சமும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட, அதாவது ரொம்ப பொறுக்கி எடுக்கப்பட்ட சில பேரோடு தான் உங்களோட வாழ்க்கை இருக்க போகுது. அந்த உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமானா தெரியாது, ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போவும் சரி. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க அப்படின்னா இந்த சோல் ட்ரைப், சோல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டை தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சூழ்நிலைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வரும்போது 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தோம், இங்கே 6 ஆஃப் கப்ஸ், 6 எல்லாமே. 6 வந்து எப்பவுமே ரொம்ப லக்கி நம்பர். ஸோ இந்த மாஸ்குலின் ரொம்ப உங்களை நினச்சிட்ருக்காங்க. எவ்வளோ நாள் கடந்து போனாலும் சரி உங்களோட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மேபி உங்களுக்கு ஏதாவது பெட் இருந்தது அப்படின்னா அந்த பெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நாளாக உங்களோட இருக்குது. மேபி உங்களோட தாட்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் மனுஷங்கிட்ட சொல்ல முடியல, மேபி நீங்கள் உங்கள் பெட்டோடு தான் ஷேர் பண்ணிக்கிறீங்க.
அந்த பெட்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதாவது மாஸ்குலினோட பெட் இருந்ததுன்னா அதுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது பெட் இருந்ததுன்னா உங்களோட பர்சனாக அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் வந்து நிறைய அந்த பெட் கூட தான் நடக்குது. இல்லைன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாவ் அ பெட். கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். ஏன்னா இங்கே சன் கார்டு இருக்குது, அட்ஜசன்ட் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்டோம் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு இந்த பவர் வரணும். இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனையும் சரி, அவங்க வாழ்க்கையும் சரி அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். இப்போ தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ. நீங்கள் ஏதோ ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஃபாரின் ட்ரிப் போக போகிறீங்க, நீங்கள் செம பிளானிங் மூடில் இருக்கீங்க. இந்த மாஸ்குலின் தான் ஓகே. இந்த மாஸ்குலின் ஏதோ ஒரு சடன் லக் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் வரப்போகுது. வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் வித் திஸ் மாஸ்குலின். கண்டிப்பாக நிறைய விஷயங்களுக்கு பார்க்குறேன், பட் எல்லாத்தையும் நான் வந்து இங்கே இந்த ரீடிங்கில் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. பட் நீங்கள் இந்த மாஸ்குலோட கண்டிப்பாக ட்ராவல் பண்ண போகிறீங்க கூடிய சீக்கிரம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை திஸ் 5 of Swords, 9 of Swords எனர்ஜி. கேட்டனே வருது. வாக்கிங் அவே, இதுதான் மாஸ்குலினுக்கான கைடன்ஸ். வாக்கிங் அவே, 8 of Cups, இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இந்த காலி பண்ணுற வரைக்கும் இந்த பெயின், இந்த சஃபரிங் வந்து இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது அவங்க வாக்கவே பண்ணணுன்ற இடம் வந்து ஃபேமிலி. எதை நோக்கி அவங்க நடந்து போகணும் அப்படின்னா உங்களோட இந்த ஹாப்பி ஃபேமிலி, இந்த சன், இந்த அப்ரிஷியேஷன். இது வெறும் அப்ரிஷியேட் பண்ணால் பார்த்தா தான் ஆக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த மாஸ்குலின் ஃபேமிலி தான் இப்போ வந்து இந்த மாஸ்குலினுக்கு பெரிய ட்ராபேக். ஆனால் ஃப்யூச்சரில் இந்த ஃபேமிலி தான் இந்த மாஸ்குலினுக்கு எல்லாமே இருக்க போது. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே 2 of Wands எனர்ஜி. நீங்களும் பிளான் பண்ணுறீங்க, மாஸ்குலினும் பிளான் பண்ணுறாங்க. இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட வரத்துக்கு பிளான் பண்ணுறாங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, இங்கேயும் வேர்ல்டு இருக்குது, இங்கேயும் குளோப் இருக்குது. இது வந்து நீங்கள் கீழே வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாஸ்குலின் அதை ரொம்ப பத்திரமாக கையில் வச்சுட்ருக்காங்க. அது கீழே வைக்கிறது கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் இந்த மாஸ்குலின் இப்படி தான் வச்சுட்ருக்கீங்க. சரி, அது என்றைக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் வந்து சேரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்க. ஆனால் இந்த மாஸ்குலின் உங்களை வந்து ரொம்ப பத்திரமாக கையில் வச்சுருக்காங்க. விட்டு எங்கேயாவது உருண்டு ஓடிட போகுது இது நம்மளை விட்டு அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த மாஸ்குலினோட இப்போ தாட் ப்ராசஸ். எப்படி உங்ககிட்ட வருது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, அந்த மாஸ்குலினோட எனர்ஜி உங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஃப்யூச்சர் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த மாஸ்குலின் வரும்போது வரட்டும் அப்படின்றீங்க. மாஸ்குலினுக்கு வந்து இப்போது எப்படா அவகிட்ட போவோம் அப்படின்ற இன்டென்ஷன் தான் இந்த மாஸ்குலினுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா டோன்ட் வரி, இல்லை மினிமம் கான்டாக்ட் இருந்தாலும் டோன்ட் வரி. இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஹார்ட் ப்ரோக்கன் இந்த மாஸ்குலின் ஹார்ட் ப்ரோக்கன் பிகாஸ் ஆஃப் அ காமிக் ஃபெமினன். லவ்வர்ஸ் கார்டு நான் பார்க்குறேன். விக்ட்ரி, 6 of Wands எனர்ஜி. திரும்ப இந்த மாஸ்குலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த விட்டு வெளியில் போகணும். இவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அது நிச்சயமாக இந்த மாஸ்குலினுக்கு ஒரு பலனை கொண்டு வரும். இந்த மாஸ்குலினோட ஹார்ட் ஒர்க்லாம் வீணாக போகுதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா இல்லை. அந்த ஹார்ட் ஒர்க்லாம் எப்போ வரும் அவங்களுக்கு ரீபே பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த மாஸ்குலின் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம், இல்லைனா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த லக், இப்போ இவங்க போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கடவுள் வந்து கணக்கில் வச்சுட்ருக்காரு. ஆனால் இப்போது அந்த ரிவார்டை கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்களுக்கு தான் அந்த ரிவார்டை கொடுக்கணும். இந்த மாஸ்குலின் எப்போ உணர்றாங்களோ அப்போவே இந்த மாஸ்குலினுக்கு குட் லக் ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த மாஸ்குலின் பாஸ்ட்டில் உங்களுக்கு பண்ண துரோகமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணாமல் விட்டதுக்கான பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் இப்போ இந்த மாஸ்குலின் அனுபவிச்சுட்ருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 7 of Pentaclesக்கான பலன் வந்து உங்களோட இருக்கும்போது இந்த மாஸ்குலினுக்கு கிடைக்கும். அது அபண்டன்ஸ் வந்து கொட்டும். அது அவங்க நினச்சிக்கலாம் நான் எதுவுமே பண்ணலையே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்லாம் கணக்கில் இருக்குது. இப்போ அதுக்கான ரிவார்ட் நிச்சயமாக இந்த மாஸ்குலினுக்கு கிடைக்காது. எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த 6 of Pentacles உங்களுக்கு என்றைக்கு இந்த மாஸ்குலின் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இந்த மாஸ்குலினுக்கு கடவுள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் கீ. இந்த மாஸ்குலின் ஹார்ட் ப்ரோக்கன் பிகாஸ் ஆஃப் அ காமிக் ஃபெமினன். இல்லைனா வந்து இந்த மாஸ்குலின் வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்பெல் ஒர்க்லாம் இருக்குது. நிறைய ஸ்பெல் ஒர்க் போயிட்டுருக்கு. ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ்.
இதனால தான் அந்த மாஸ்குலின் ஹார்ட் ப்ரோக்கன். உங்களை விட்டு தள்ளி இருக்கிறது தான் அந்த மாஸ்குலினுக்கு பெரிய பெரிய ஹார்ட் பிரேக். கண்டிப்பாக ஸ்பெல் ஒர்க் இருக்குது, ஒரு விச்சி உமன் இருக்காங்க. பட் இந்த ஃபெமினின் எனர்ஜி பற்றின ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட் வந்து இந்த மாஸ்குலினுக்கு தெரிய போகுது. இது யாராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த காமிக் ஃபெமினை பற்றின ஒரு ரகசியம் வந்து வெளியில் வரப்போகுது. அதுதான் பிரேக் த்ரூ. அதாவது ரகசியம், சன் கார்டு வந்து அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இந்த மாஸ்குலினுக்கு நிறையா சயின்ஸ் அண்ட் சிங்க்ரனிசிட்டிஸ் இருக்குது. சைல்டு, இட்ஸ் ஆல் அபவுட் அ காமிக் சைல்டு. இது சைல்டாக இருக்கலாம், இல்லை காமிக் ஃபெமினாக இருக்கலாம். அந்த காமிக் ஃபெமினுக்கு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால் இந்த மாஸ்குலினோட ஒட்டிக்கணும்னு நினைக்கலாம். இல்லை இது வந்து காமிக் ஃபேமிலியாக இருக்கலாம். அவங்க இந்த மாஸ்குலின் போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பணம் இந்த காசெல்லாம் யார் எங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு அதில் ஏதாவது ஒரு எனர்ஜி இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கலாம். இல்லைனா இது உண்மையிலேயே ஒரு காமிக் ஃபீமேல் சைல்டாக இருக்கலாம். ஸோ அதனை பற்றின ரகசியம் தான் வெளியில் வரப்போகுது. அதை மறைக்கிறதுக்கு தான் நிறையா நடக்குது. இந்த முட்டாள் மாஸ்குலின் இன்னுமே வந்து இந்த பேலன்ஸ்டாக இருக்கேன், நான் ரெண்டையும் காப்பாற்றுறேன், அந்த முட்டாள் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகே, இந்த விப் எனர்ஜி வந்து ரிவர்சலில் வருது. ஸோ இந்த மாஸ்குலினை வந்து திருட பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சைல்ட் ட்ராப் வச்சு அப்படின்னா அது வந்து நடக்காது, அது ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். ஸோ இது வந்து இது மேலே ப்ளேஸ் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த காமிக் ஃபெமினின் இல்லைனா காமிக் சைல்டு பற்றி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் உண்மை. அதுதான் இங்கே கிளாரிஃபை ஆகுது. ஸோ இந்த மாஸ்குலின் 2 விஷயம். இந்த மாஸ்குலின் வந்து என்றைக்கு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் கடவுள் வந்து செல்வத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இந்த காமிக் ஃபீமேல் சைல்டு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த கிளாரிட்டியை கொடுக்குற வரைக்கும் இந்த மாஸ்குலின் உள்ளே வர முடியாது. இதுதான் இந்த சேலஞ்ச் இந்த மாஸ்குலினுக்கு. இப்போது இந்த மாஸ்குலின் வந்து சில விஷயங்கள், சில ரகசியங்களை தோண்டி எடுக்கணும். அது தோண்டி எடுக்கிற வரைக்கும் நிச்சயமாக இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகாது. அப்படியே கிரவுண்ட் ஆனாலும் ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் எதுவும் அலோவ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி வர வரைக்கும் இந்த மாஸ்குலின் வந்து அவுட் ஆஃப் யுவர் லைஃப் தான். என்ன தலைகீழாக நின்னாலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாஸ்குலின் என்றைக்கு இந்த ஃபீமேல் சைல்டையோ இல்லை இந்த காமிக் ஃபெமினின் எனர்ஜியோ சீரியஸாக எடுத்துகிட்டு அதுக்கான உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு நிறையா சயின்ஸ் இருக்குது. இந்த காமிக் ஃபீமேல் சைல்டை பற்றின ரகசியத்துக்கான சயின்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாஸ்குலினுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு இந்த லவ்வும் இந்த 10 ஆஃப் கப்ஸும் இருக்குது. அப்படி கண்டுபிடிக்கல, இல்லை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை கேட்கல, நான் பண்ணுறதே தான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு காத்துட்ருக்கிறது இந்த லாஸ். திரும்பவும் இந்த மாஸ்குலின் ஒரு லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த லாஸ் இந்த மாஸ்குலின் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாஸ்குலின் வந்து திரும்ப ஸ்பிரிட் சொல்கிறதையும் கேட்கல, நீங்கள் சொல்கிறதையும் கேட்கல. அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்குது. அந்த நாங்கிற அகங்காரம் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் பவரில் நிற்க போகிறீங்க. ஸ்பிரிட்ஸும் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. நாங்களாம் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாஸ்குலின் வரணும் அப்படின்னா 2 விஷயம். இந்த மாஸ்குலின் ஒரு கெட்ட இடத்த விட்டு வெளியில் வரணும். மேபி இந்த ஃபீமேல் சைல்டு இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வரணும். இந்த எல்லாத்தையும் காப்பாற்றுறேன்னு இந்த ட்ராமா இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த ரகசியங்களை தான் வெளியில் கொண்டு வர போகிறாங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் இந்த மாஸ்குலினால் இந்த விஷயத்தை காப்பாற்றுறேன்னு கூட நினைக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் வெளியில் வரப்போது. உங்களுக்கு அந்த ரகசியம் என்னென்னு தெரியும். அந்த ரகசியத்தை நீங்கள் இந்த மாஸ்குலினுக்கு சொல்லியும் இருக்கீங்க. ஸோ இந்த மாஸ்குலின் கேட்கல அப்படின்னா, இல்லை இந்த மாஸ்குலினுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, மேபி ஸ்பிரிட்ஸ் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி சயின்ஸ்னால இந்த மாதிரி கேட்கல அப்படின்னாவே இந்த மாஸ்குலினுக்கு வரப்போகிறது லாஸ். அது ஃபினான்ஷியல் லாஸ். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதாவது போண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு தான் ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாஸ்குலின் என்றைக்கு இந்த காமிக் ஃபீமேல் சைல்டை பற்றின ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அடுத்தது என்றைக்கு இந்த ஃபெமினனுக்கு இந்த மாஸ்குலின் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி செகண்ட் டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாஸ்குலின் இந்த காதலை சொல்கிறது, இந்த 10 ஆஃப் கப்ஸ், இது எல்லாமே. அதனால தான் உங்களோட ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினன் ஜேர்னி தனியாக இருக்குது. உங்கள் ஜேர்னி இப்போ தனியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் கூட அலட்டிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப ஜாலியாக உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ், நீங்கள் சும்மா அடித்து தூள் கிளப்பிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சரியான விஷயங்கள் என்னென்னு புரிஞ்சிச்சு. நீங்கள் சரியான விஷயங்களை செய்கிறீங்க. இது மாஸ்குலினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் கேட்கறதுக்கான பதில் கிடைக்கல, இல்லை கேட்கறதுக்கான பதில் சொல்லலை, மழுப்புறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், குயின் ஆஃப் சோட்ஸ், ஒரே வெட்டு தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.